துபாயில் கோல்ட் பியூரிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்பர் 1 ஹால்மார்க் ஸ்டாம்ப் இருக்கும். 999 ஆர் 24K இருக்கும் 24 கேரட்க்கு. 916 ஆர் 22K இருக்கும் 22 கேரட்க்கு. இந்த மாதிரி ஒரு கேரட்டோட பியூரிட்டியும் அந்த நகையில் போட்டிருப்பாங்க. அப்படி சின்ன நகையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைங் கிளாஸ் இல்லைன்னா ஃபோன் கேமரா வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து போட்டிருப்பாங்க. நம்பர் 2 துபாய் முனிசிபாலிட்டி பியூரிட்டி சர்டிஃபிகேட் கேளுங்க. இங்கே இருக்கிற துபாய் லைசன்ஸ் ஷாப் எல்லாமே வந்துட்டு துபாய் சென்ட்ரல் லெபார்ட்டரி மூலமாக இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட பியூரிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா DCL சர்டிஃபைடான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாமே ஜயா லுக்காஸ், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஷாப்லேயும் வந்துட்டு பில் ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட வெயிட்டும் பியூரிட்டியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கேரட் ஆர் பியூரிட்டி டெஸ்டிங் மிஷின் மூலமாக நீங்கள் கோல்டை பர்சனலாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். வராமா இல்லைனா தேரா கோல்ட் செக் பண்ணிங்கன்னா அங்கே XRF டெஸ்டிங் மிஷின் மூலமாக உங்கள் கோல்டை செக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ரைட்டத்துக்கு வந்துட்டு 20 to 50 dirhams சார்ஜ் பண்ணுவாங்க. நம்பர் 4 துபாய் கன்சூமர் ஆப் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த கடையோட லைசன்ஸ் அந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். ஏதாவது ரிப்போர்ட் பண்ணாலும் அந்த ஆப்லேயே ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு ரேட்டும் அந்த ஆப்லேயே வந்து ப்ராப்பராக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது.